ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைவீங்க. அப்படி வரைகிறப்ப அவுட்லைன் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வராது. ஸோ இந்த வீடியோவில் நான் அவுட்லைன் வந்து பர்ஃபெக்ட்டா ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் அவுட்லைனில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட அவுட்லைன் பர்ஃபெக்ட்டா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் என்னன்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப் நம்பர் 1 என்னன்னாக்கா ஸ்டார்ட் ஷேப். அதாவது நம்ம வந்து வரையக்கூடிய ஃபேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரிட் மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளார வந்து அந்த பார்ட் இருக்கும், லைன்ஸ் இருக்கும், நம்ம அதை பார்த்து போட்டுருவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் வரைகிறப்போ நம்ம இந்த ஃபேஸோட ஷேப் என்னென்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபேஸோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ரவுண்டு ஃபேஸுங்கிறதால இதுவே நிறைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெக்டாங்கிள், அப்புறம் ஓவியோல், இந்த மாதிரி சைஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் பிக்சரில் எந்த ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேப்ஸ் போடுங்க. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு வட்டமான ஷேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டிப் என்னன்னாக்கா டேரக்ஷன் ஆஃப் த ஃபேஸ். அதாவது இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோணலாக இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு இந்த தலை வளைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரையக்கூடிய பிக்சரில் அந்த பிக்சர் வந்து எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்கான லைன்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் டயக்ராம். ஸோ நீங்கள் வரைகிறப்போ கொஞ்சம் லைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா அப்சரா பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐஸுக்கு, அப்புறம் நோஸ்க்கு, லிப்ஸுக்கு, ஜா லைனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி லைன்ஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னாக்கா அந்த ஃபேஸை வந்து பாதியாக பிரித்து சைஸை வந்து பார்க்கணும். ஸோ அதாவது இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கேல் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல நான் பென்சில் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த சைஸுக்கு, அது கரெக்டான சைஸில் அந்த கண்ணை வரைகிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3, அப்சர்வ் த பார்ட்ஸ். அதாவது என்னன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து பாதியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து கண் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்ணு நம்ம ட்ரா பண்ணுறப்போ ஒரு கண்ணு முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் கண்ணு வரைவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஷேடிங்கான லைன் வச்சுட்டு ரெண்டாவது கண்ணு வரைவோம். ஸோ இப்படி நம்ம ரெண்டாவது கண்ணு வரைகிறப்போ ஃபஸ்ட்டு கண்ணு நம்ம கரெக்டாக வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த கண்ணை ஃபாலோ பண்ண மாதிரியே ரெண்டாவது கண்ணு இருக்கான்றதை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்குமான சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் கண்ணு வரைஞ்சதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸ்டெப் நம்பர் 4, கம்ப்ளீட் த மெயின் பார்ட்ஸ். அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ கண்ணு ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா மூக்கு இருக்கும், அப்புறம் வந்து லிப்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைஸை பார்த்தோம், அப்புறம் அது எந்த டேரெக்ஷனில் இருக்கோ, அந்த லைன் எங்கே ஸ்டார்ட்டாக எங்கே முடியுதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பார்ட்ஸ் வந்து முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மெயினான பார்ட் இந்த கண், மூக்கு, வாய் வரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸ்டெப் நம்பர் 5, யூஸ் த பேசிக் ஷேப் ஃபார் ஃபேஸ். அதான் நம்ம வட்டம் ஒன்று போட்டிருப்போம் பேசிக்கான ஷேப்பாக. ஸோ அதே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸோட ஷேப்பை கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த ஃபேஸ் ஷேப்பை கொண்டு வரது தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய பேசிக்கான ஷேப் அந்த ரவுண்டு இருக்குது இல்லையா. ஸோ எந்த பிக்சரில் நீங்கள் எந்த வட்டம் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளார மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லைன்ஸை வந்து அந்த ஃபேஸ் ஷேப்பை ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கர்வ் லைன்ஸ் போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம போட்டுக்கிற ஷேப்பில் எங்கெங்கெல்லாம் அந்த லைன்ஸ் மாறுபடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன்ஸை வந்து யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா அப்சர்வ் பண்ணி ஸோ ஃபேஸோட ஷேப் வந்து கிடச்சிரும். டிப் நம்பர் 6 என்னன்னாக்கா ட்ரா அதர் ரஃப் ஸ்கெட்சு. அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃபேஸு அப்புறம் இந்த ஷேப்பெல்லாம் போட்டு வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும், ஹேரு, அப்புறம் அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நம்ம வரைவோம், ஹேர்லாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரஃப் ஸ்கெட்சாக ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் போடுறப்போ நீங்கள் பென்சில் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு டார்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணாமல் ரஃப் ஸ்கெட்சாக யூஸ் பண்ணுங்கள். ரஃப் ஸ்கெட்சில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த பேசிக்காக அந்த லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க ரஃப் ஸ்கெட்சில். ஸோ அதே மாதிரி ஓவர் டீட்டெயிலிங் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஓவர் டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறதால அது நம்ம வரையணுங்கிற எண்ணத்தையும் நமக்கு கெடுத்து விட்டுரும். ஸோ அது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி ஷேப்ஸ் இங்கே இது இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம இது போட்டோம்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ட்ரா பண்ணலாம். ஃப்யூச்சர் மீன்ஸ் நம்ம ரஃப் ஸ்கெட்ச் போட்டுட்டு மெயின் ஸ்கெட்ச் பண்ணுறப்போ அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ரஃப் ஸ்கெட்ச் போடுங்க. ஸோ இப்போ ஹேர்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், ஓவர் டீட்டெயிலிங்லாம் பண்ணலை. ஜஸ்ட் அங்கங்கே அந்த ஹேர் தொங்கிட்டு இருக்கு, அதை கிறுக்கி விடுறேன். அப்புறம் அந்த ஹேருக்கு முடியெல்லாம் மடங்கியிருக்கு, அதை மடக்கி விடுறேன்.
அப்புறம் இந்த கையோட ஷேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ இந்த செயினில் எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேசிக் ஷேப் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நீங்கள் டீட்டெயிலாக வரைஞ்சிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு. நம்ம ரஃப் ஸ்கெட்ச் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நம்ம ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ஸ்கெட்ச் போடுவோம். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் போடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவுட்லைன் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த அவுட்லைன் போடுறதுக்கும் அந்த ஷேப்ஸுக்கான அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு டீட்டெயில்டாக இருக்கிறத வந்து தனிப்படையாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிக்சர் எரேஸ் பண்ணணும். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு டார்க்னஸ் பண்ணணும். ஸோ அந்த டார்க்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிக்சருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேல்யூவே ஆட் ஆகும். ஸோ ரஃப் ஸ்கெட்ச் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கோடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் ஷேப் வரைகிறதுக்கு நம்ம போட்ட வட்டம், அப்புறம் அந்த லைன்ஸு இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக நம்ம வந்து வரைகிறப்போ பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோன்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோன்னா மட்டும்தான் ஒரு அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் வரைய முடியும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி குறைகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதர்.